புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு எங்கெங்க? தமிழ்நாட்டில். கொள்கை தலைவன் விஜய் 2026 ஆட்சி அமைத்த கையோடு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வருகின்ற பூரண மதுவிலக்கு. என்னப்பா திமுக எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் குடிக்க வச்சு கெடுக்குதே. போதை ஆசாமிகளாக மாத்தி வைக்கிறாங்களே திமுக ஆட்சியில மட்டும் எல்லாரையும் போதை ஆசாமிகளா மாத்தி வைக்கிறாங்களே. மனுஷபுத்திரன் அவர்கள் 10 பேரை முன்னுதாரணமா, 10 இளைஞர்களை முன்னுதாரணமா காட்டி பேசுறாரு. அந்த 10 இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? நம்மள கேட்டா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இளைஞர்களை ஆக்கி கெடுத்து குடிச்சாக்கி வச்சிருக்கீங்க. எங்க கட்சியை சேர்ந்தவங்க விரல் நுனியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காலம் திமுக. அப்ப இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இல்ல மது விற்பனை என்பதே கிடையாது. திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மது விற்பனையே வந்ததுன்ற போல ஒரு பில்டப் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. உலகத்துல மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கிள் கொடுக்குறோம். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்க சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலாம் பாக்குறீங்களா? ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். அதுவும் சாதாரணமா கிடையாதுங்க. அடுத்த எம்ஜிஆர் நான் தான் உருட்டுறாரு இல்லீங்களா? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் இப்ப அடுத்து வருகின்ற அடுத்த எம்ஜிஆர் கூட அடுத்து ஒரு ஓரமா இருக்கட்டும். முதல் ஒரிஜினல் எம்ஜிஆர் அவர்கள் கூட பாருங்க, முதல்ல இந்த மதுவிலக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துதான் திமுகவுக்கு எதிராக களம் கண்டாது. ஆனால் ஆட்சியில் இல்லாத போது ஆட்சியில் இருந்தவர்களை எதிர்த்து மதுவிலக்குக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய ஆட்சியில் இந்த மதுவிலக்கை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா, டாஸ்மாக் மது சொல்லி. இந்த டாஸ்மாக் வந்த வழிக்கென்று ஒரு வரலாறு இருக்கு, ஒரு உண்மை இருக்கு. யார் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்ததை எந்தெந்த ஆட்சி காலத்தில் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்றத ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் பாருங்க, இப்ப ஊருக்குள்ள போயிருக்கிற இந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். அது மாறணும்னா நீங்க தான் வரணும். ஒவ்வொரு தயவு செய்து யாரும் மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும். இல்லைன்னா மாறாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும். நம்ம அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையே மாறும். நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாட்டில் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் ஆட்சி அமைக்கும் போது பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்ப வந்துட்டாங்க. இருக்கட்டும், அது ஒரு ஓரமா, தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம், இருக்கட்டும் அது ஒரு ஓரமா. ஆனா பாருங்க, பனையூர் பண்ணையார் நேற்று ஆரம்பித்த கட்சி, அதனால இதை போல ஒன்று இருக்காரு. ஆனால் ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக கட்சி, அந்த அதிமுக கட்சியோட எடப்பாடி ஆளுமை பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருங்க, தமிழ்நாட்டில் மது விற்பனை செய்வதையே தான் பாருங்க மும்முரமாக பெரிய தொழிலா வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. அதை தாண்டி வேற எதையும் யோசிக்க மாட்டாங்கன்னு உருள்றாங்க இல்லைங்களா? இந்த டாஸ்மாக் மது விற்பனை என்பதை தமிழ்நாட்டில் முதலாக யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த காணொலியில டாஸ்மாக் வந்த வழியை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகு இந்த மது குடிப்பதையே அதிகப்படியாக ஃபேஷனாக அந்த யாருன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். முதல்ல இந்த டாஸ்மாக் வந்த வழி. கர்ணன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்ல அர்ஜுனன் புலம்புவாரு, அட பாவி கிருஷ்ணா, உன்னால் அல்லவா இந்த நல்லவனை நான் கொன்றேன்ட்டு. அப்போ கிருஷ்ணா அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு, ஏன்பா யார்கிட்ட நீ பேசுற? உன் ஒருவனால் மட்டும் கர்ணனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்பாகவே கர்ணனை 6 பேர் கொன்று விட்டார்கள். செத்த பாம்பை அடித்து விட்டு நான் தான் கொன்றேன், நீ ஏன்பா தனிப்பட்ட முறையில் பெருமை பேசுகிறேன்ட்டு. அதே மாதிரிதான் பாருங்க, ஏற்கனவே கர்ணனை 6 பேர் கொன்ற மாதிரி தான் இந்த டாஸ்மாக் வந்த வழியை வைத்து பார்க்கும் பொழுது யாரு இதற்கு முதற் படிக்கட்டாக இருந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்துடலாம். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதால். பிரிட்டிஷ் இந்தியாவில் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த சமயத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் கொள்கைகளில் மிக முக்கியமான கொள்கை இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது. 1937ஆம் ஆண்டில் மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி முதல் முறையாக அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை கொண்டு வராது. அதற்கு பிறகு சித்தூர், கடப்பா, வடார்காடு மாவட்டங்களில் இந்த மது விலக்கை விரிவுபடுத்துறாரு. அதைத் தொடர்ந்து ஓமந்தூரார் ராமசுவாமி, காமராஜர், பக்தவச்சலம், அறிஞர் அண்ணா இவர்கள் முதல்வராக ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்தில் மது விலக்கை தளர்த்தாமல் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை கடைபிடித்து வந்தாலும் கள்ளச்சாராயம் என்பது மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது.
இந்த நிலையில் அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் கடுமையாக மதுவிலக்கை கடைபிடித்து வந்தாலும், ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்கே தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்குண்டான நிதி பற்றாக்குறை உருவாகிறது. நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு கலைஞர் கடிதம் எழுதுறாராம் நிதி கேட்டு. ஆனால் மத்திய அரசு கிட்ட இருந்து திட்டவட்டமா ஒரு பதில் வந்துதான், ஏற்கனவே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்கு, அங்க தேவையான நிதியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப புதிதாக மதுவிலக்கு கொண்டு வரும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி அளிக்க முடியும் என்று. சோ இந்த நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தை நிறுத்துவதற்கும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்கும் முக்கியமாக நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கும் 1971 தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை கலைஞர் அவர்கள் தளர்த்துறார்கள். சரியாக ஆகஸ்ட் 31 1971 தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தி கொண்டு வரப்பட்ட இந்த சாராய விற்பனையோட விலை நிர்ணயம் 1 லிட்டர் சாராயம் 10 ரூபாய் என்றும் 1 லிட்டர் கல்லு 1 ரூபாய் என்றும் விற்பனை செய்யப்பட்டது. சாரி ஃபார் த பிரேக், தடங்களுக்கு வருந்துகிறோம். இந்த இடத்துல கண்டிப்பா யாராவது பாஞ்சு புரண்ட வருவாங்க. ஏங்க இப்பதான் சொன்னீங்க கருணாநிதி 6 பேர் ஏற்கனவே கொண்டுட்டாங்க, செத்த பாம்பை அடித்து விட்டு ஏன்பா பெருமை பேசுற, முதல் முறையாக தமிழ்நாட்டில் திமுக தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்த மாதிரி பில்டப் பண்றீங்கன்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக பல முதல்வர்களால் கடைபிடித்து வந்த மதுவிலக்கை தளர்த்தியது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தானேன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும், கலைஞருக்கு முன்பாக காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வராக இருந்த சமயத்திலேயே அவரது ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பெருகி வந்த கள்ளச்சாராயம், இந்த கள்ளச்சாராயத்தை குறித்து காமராஜர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க பிரதானமாக. மேலும் மார்க்கை விட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் 1008 பேசலாம், 1000 சவால் விடலாம், இப்படி பண்ணலாம், சேச்சா அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, இப்படி பண்ணிருக்கலாம். நான் மட்டும் அந்த சீட்ல தலைமை என்கின்ற பொறுப்புக்கு வந்துட்டேன்னா, நான் ஆட்சியில் உட்கார்ந்தேன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்ட்டு 1008 பேசலாம். ஆனால் அந்த மார்க்குக்குள்ள வந்த பிறகு தலைமை என்கின்ற பொறுப்புல உட்காரும் போது தான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கே வர முடியும். அந்த வகையில 1971 தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தி மது விற்பனையை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் அரசை கூடவே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்த சமயத்திலேயே இந்த மது விற்பனையை தான் பாருங்க பிரதானமாக கையில் எடுத்து கலைஞர் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாரு. ஆனா பாருங்க அது போன வாரம் தலைமை என்கின்ற மார்க்ல இருந்து வெளியே இருந்த போன வாரத்தில் அதே போல விமர்சனம் பண்ணாரு மது விற்பனைக்கு எதிராக. அதே பாருங்க தலைமை என்கின்ற பொறுப்புக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மது விற்பனை மது விலக்கு எந்த அளவுக்கு கடைபிடித்தார்னு நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த டாஸ்மாக் வந்த வழியில வந்துருவோம். 1971 கொண்டு வந்த இந்த மது விற்பனை மூலம் 1 லிட்டர் சாராயம் 10 ரூபாய், 1 லிட்டர் கல்லு 1 ரூபாய் என்றும் விலை நிர்ணயம் செய்து விற்கப்பட்ட அந்த ஆண்டில் அரசுக்கு வந்த வருவாய் என்பது 26 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்திவிட்டு மது விற்பனையை கொண்டு வந்ததன் மூலமாக கலைஞர் அரசு கடுமையான விமர்சனத்தை சந்திக்க ஆரம்பிச்சது. வேற வழியே இல்லாம 1974 கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வராரு. அடுத்து இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். தலைமை என்கின்ற மார்க்குக்கு உள்ள வெளியே அது போன வாரம் இந்த வாரம்ன்ற கணக்கு. 1971 மதுவிலக்கை தளர்த்திய அதே கலைஞர் தான் பாருங்க 1974 மீண்டும் மதுவிலக்கு கொண்டு வந்துறாரு. அது தொடர்கிறது, மதுவிலக்கு தொடர்கிறது. இந்த நிலையில் 1977 தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமைகிறது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவிக்கு வந்த பிறகு இருக்கிற மதுவிலக்கு தொடர்கிறது. மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதற்கு உண்டான கடுமையான சட்டத்தை கொண்டு வராது, அமல்படுத்துறாரு. ஆனால் காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தையும் குடிக்கிற கள்ளச்சாராயத்தையும் தடுத்து நிறுத்தவே முடியல. கள்ளச்சாராயம் அதிகமா பெருக ஆரம்பிக்குதுங்களாம். சோ கள்ளச்சாராயம் மற்றும் குடிப்பவர்களை தடுப்பதற்கே அதிகப்படியான நேரங்கள் மற்றும் நிதி விரயமாக தொடங்குதுங்களாம். வேற வழியே இல்லாம கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கும் எம்ஜிஆர் அவர்கள் அரசு இருந்த மதுவிலக்கை தளர்த்துறாரு, மது விற்பனையை கொண்டு வராரு. சரியாக 10 வருஷங்க. 1971 81 71 மதுவிலக்கை தளர்த்திய கலைஞர் அரசு மீது கடுமையான விமர்சனத்தை வைத்த எம்ஜிஆர் அவர்கள் தலைமை என்கின்ற இடத்துக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1981 தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கிறார்கள். ஏன் அப்படியே? அன்றைக்கு தலைமை என்கின்ற பொறுப்பில் இல்லாத போது மதுவிலக்கை தளர்த்திய கலைஞர் அரசு மீது வைத்த விமர்சனம், தமிழ்நாட்டு பெண்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதே போல அநியாயமான விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமே.
இது உங்களுக்கு புரியாதான்னு கேட்ட அதே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு 1981 இருந்த மதுவிலக்கு எடுக்கிறாருங்க. இது எப்படின்னா மத்ததுலாம் எப்படிங்க? இந்த மது விற்பனையை அப்கிரேட் பண்ணி கொண்டு போற அந்த தருணம் இன்றைக்கு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட உருள்றார் இல்லைங்களா? ஐயோ தமிழ்நாட்டில் என்னையா மது விற்பனை இப்படி ஆறா ஓடுது அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல வெளிநாட்டு மது வகைகளை தயாரிப்பதற்கு 10 மது நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறாரு. அடுத்து இந்த இடம் தான் மிக மிக முக்கியமானது. டாஸ்மாக் என்கின்ற ஆணி வேற என்ட்ரி ஆகுது. 1983 ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் பாருங்க, இந்திய நிறுவன சட்டம் 1956 கீழ் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் ஒன்று எம்ஜிஆர் அவர்களின் அரசால் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்று உருவாக்கப்பட்ட அதுதான் பாருங்க இன்றைக்கு இருக்கிற டாஸ்மாக். அந்த 1983 ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் அரசால் கொண்டு வந்த தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டாஸ்மாக் தான் பாருங்க மொத்த மது விற்பனை மற்றும் சில்லறை மது விற்பனையை கட்டுப்படுத்த தொடங்கியது. பிறகு எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு 1989 ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக மீண்டும் கலைஞர் அவர்கள் பதவிக்கு வராது. 1989 ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்பரேஷன் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக மலிவு விலை மது விற்பனையை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வருகின்றது. அது 1991 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் அந்த விமர்சனம் எதிரொலித்தது. 1991 ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகிறது. முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வராங்க. ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மலிவு விலை மது விற்பனையை தடை பண்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார் வசதியுடன் கூடிய நிறைய மதுக்கடைகளை திறக்கிறாங்க. விஸ்கி, பிராண்டி, பியர் போன்ற மது வகை உற்பத்தி மற்றும் விற்பனை எதற்குமே பாருங்க தடை கிடையாது. தாராளமா இதை போன்ற மது வகைகளை விற்பனை செய்யலாம் என்கின்ற உத்தரவையும் வழங்குறாங்க. சோ இப்படி காலத்திற்கு ஏற்ப அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது அவங்கவுங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட மது வகைகளை பாருங்க தடை செய்வதும் புதிய புதிய மது வகைகளை அறிமுகம் செய்வதுமாக போயிருந்த இந்த சமயத்துல அதிமுக அரசு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புது யுக்தி ஒண்ணு கையாளுறாங்க. அதாவது பாருங்க அந்த பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட பேச்சம்பழத்தையே திருட வேண்டியதான்னு கேட்பாங்க இல்லைங்களா? டாஸ்மாக் மூலம் அரசாங்கம் மது உற்பத்தி பண்றாங்க. இந்த அரசாங்கம் மூலமாக மது விற்பனையை தனியாருக்கு ஏலம் விடுறோம். இந்த தனியார் ஏலம் எடுத்து மது விற்பனை செய்து அவங்க கிட்ட இருந்து வரி வருவாய் வாங்குவதை காட்டிலும் ஒட்டுமொத்தமா டைரக்டா இந்த மது விற்பனை அரசாங்கமே செய்தால் என்ன அப்படின்ற ஒரு யுக்தியை கொண்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் பாருங்க 2003 ஆண்டில் அரசாங்கமே டைரக்டாக டாஸ்மாக் மூலமாக மது விற்பனை செய்யப்படும் என்கின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படி இருக்கு? இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட பேச்சம்பழத்தை டைரக்டா திருடலாம் இல்லையா அப்படின்ற ஒரு யுக்தியை கையாண்டு முதல் முறையாக பாருங்க தமிழ்நாடு அரசு மூலமாக மது விற்பனை அறிமுகப்படுத்தியதே அதிமுக ஆட்சி காலத்தில் தான். இந்த டாஸ்மாக், மது விற்பனை, சாராயம் அமைச்சர் ஆறா ஓடுறது அப்படி இப்படின்னு சொல்ற எல்லாருமே பாருங்க இந்த டாஸ்மாக் பின்னணியில் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காகத்தான் இருந்து கொண்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஓனனை பார்த்து முதுகு போனாலும் ஒட்டகம் சொல்ற கதையாக சொல்லுங்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்பொழுது இந்த டாஸ்மாக் என்கின்ற முதற் படிக்கட்டை யார் தொடங்கியதுங்க? அதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். புராணத்துல கர்ணன் 6 பேர் ஏற்கனவே அர்ஜுனுக்கு முன்பாகவே கொன்று விட்டார்கள். செத்த பாம்பை அடித்து விட்டு நீ ஏன்பா பெருமை பேசியன்னு கிருஷ்ணன் சொன்ன அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை முதலாக தொடங்கியதே அதிமுக ஆட்சி. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அந்த டாஸ்மாக் மூலமாக மது விற்பனையை ஒட்டுமொத்தமா அரசே பாருங்க விற்பனை செய்கின்ற அந்த முறையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த காலத்துல. சோ இப்படி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமா அந்தந்த காலத்துல அவங்க ஆட்சியில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே திமுகவால் தான். அதுவும் பாருங்க இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒட்டுமொத்த பழியை வைத்தால் எப்படிங்க? இந்த மது விற்பனை மும்முரமா நடக்குது அப்படின்னு இன்றைக்கு உருள்கின்ற எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் முதல்வர் இருந்தார் இல்லைங்களா? ஆட்சி அதிகாரம் அவர் கையில் தானே இருந்தது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இருக்கிற மது கடைகள் எல்லாத்தையும் இழுத்து மூடிவிட்டு ஏன் கொரோனா சமயத்தில் கூட பாருங்க வேமா சூசோ இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம மதுக்கடையை ஜோரா தந்து வச்சு விற்பனை பண்ணியிருந்தாருங்க. அதையும் ஞாபகப்படுத்துங்க, எடுத்து சொல்லுங்க. அரசாங்கமே சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுக்காக லாபத்துக்காகன்னு சொல்லி அரசாங்கம் சாராயம் விற்பனை செய்யவில்லை என்றாலும் இந்த சாராய விற்பனையை மது விற்பனை இவங்க சாராயம் சொல்றதால நம்ம சாராயம் குறிப்பிடுறோம். இந்த மது விற்பனையை தனியார்கள் கிட்ட கொடுத்தாலும் பாருங்க அரசுக்கு வருகின்ற இந்த வரி வருவாய் என்பது அது கண்டிப்பாக வரும். இந்த மது விற்பனையை பொறுத்த வரைக்கும் பாருங்க வரி வருவாய் ஒன்று, லாப வருவாய் அடுத்து.
லாப வருவாய் இல்லாவிட்டாலும் வரி வருவாய் என்பது அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தனியார் மது விற்பனை செய்தாலும் வரும். உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலம் 2017 குறிப்பிட்டு சொல்லாம 2017 ஆண்டில் இந்த டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக அரசுக்கு வந்த வரி வருவாய் என்பது 14,574 கோடி. லாப வருவாய் என்பது வெறும் 25 கோடி. சோ அரசாங்க மது விற்பனை செய்யாமல் தனியார் விற்பனை செய்தாலும் அரசுக்கு வருகின்ற இந்த 14,574 கோடி ரூபாய் வருகின்ற வரி வருவாய் கண்டிப்பாக வரும். தமிழ்நாட்டில் சாராயம் 6 கோல் ஓடுகிறது. ஜக்கமா சொல்றா. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. கள்ளச்சாராயம் 6 போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் 6 போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மாநில தலைவராக இல்ல, மாநில தலைவராக இருக்கும்போது உருண்டுதார் இல்லைங்களா? இந்த உருள்றது கூட ஏன் அவ்வளவு நேரம் காத்திருந்து உருணுங்க? தமிழ்நாட்டில் 4 வருஷம் பிஸ்கேஜேபி கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க இல்லைங்களா? இருந்த அந்த சமயத்திலே தமிழ்நாட்டில் மதுக்கடையில் இழுத்து மூடி மதுவிலக்கு கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் கொண்டு வரல? திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி சாராய அமைச்சர் என்று சொன்னால், அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த தங்கமணியும் நத்தம் விஸ்வநாதனும் யாருங்க? என்ன அமைச்சர்? சாம்பிராணியும் சந்தனமும் விற்கிற அமைச்சரா? அதையும் சொல்லணும் இல்லைங்களா? மதுவால் அரசாங்கத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி. ஆனால் இவங்க மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கக்கூடிய பணம் 7,936 கோடி. நீங்கள் 8,000 கோடினே வச்சுக்கோங்க. 48,000 கோடி மதுபானத்தில் வருமானம், 8,000 கோடி அந்த வருமானத்திலிருந்து ஒரு 8,000 கோடி இங்க ஒதுக்கினால், இப்ப நீங்க யோசிங்க, சமூக திட்டத்தின்படி நீங்க சொன்னீங்க 48,000 கோடி மதுபானத்துல, அதுல 8,000 கோடின்னு சொல்லுகிற போது இங்குதான் நாம் பார்க்க வேண்டிய ஏன் இதே சாராயம் 6 போல ஓடுற அந்த சாராய விற்பனையோட 14 ஆண்டு கால வருமானம் இது 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு சொல்லலங்க. இந்த கணக்கு 14 வருஷம்ன்றது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சுமார் 14 ஆண்டு கால டாஸ்மாக் வருமானம் என்பது 2,83,000 கோடி. இந்த 2,83,000 கோடி வருஷத்துக்கு வருஷம் மது விற்பனையின் மூலமாக ஏறுகின்ற தொகை 2017 14,574 கோடியாக இருந்தது. இதே பாருங்க 2020 33,811 கோடியாக உயர்கிறது. அப்ப வருஷத்துக்கு வருஷம் விற்பனை அதிகரித்து 14 வருஷத்துல 2,83,000 கோடி என்பது எதன் மூலமாக விற்று வந்தது? மது விற்பனையா, சாராய விற்பனையா, இல்ல சாம்பிராணி விற்பனையா, இல்ல சந்தன விற்பனையா, ஊதுபத்தி விற்பனையா? சொல்லணும் இல்லைங்களா? மதுவால் அரசாங்கத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி. பனையூர் பண்ணையார் தான் பாருங்க நேற்றைக்கு ஆரம்பிச்சார் கட்சி. அரசியல் அவருக்கு A to Z ஆனாவனா எதுவுமே தெரியாது. எதுக்காகவோ தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்சு எதுக்கோ உண்டு இருக்காரு அவரது ரசிகர்களை வைத்து. ஆனால் அதிமுக பல ஆண்டு காலமாக தலைமை பொறுப்பில் இருந்து ஆட்சியில் இருந்த கட்சி தானே. அவங்களோட ஆட்சி காலத்தில் மது விற்பனையை டாஸ்மாக் மூலமா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அப்படி இருந்து மது விற்பனையை குறித்து இன்றைக்கு ஆளுமை அவர்கள் பேசத்தான் பாருங்க ரொம்ப பெரிய காமெடியா இருக்கு. அதை விட ஒரு பெரிய கொடுமையான காமெடி என்னவென்றால் 2003 ஆண்டில் தான் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் முதல் முறையாக அரசு மூலமாகவே இந்த மது விற்பனையை செய்ய தொடங்குறாங்க டாஸ்மாக் மூலமாக. சோ 2003 ஆண்டு முதல் முறையாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அரசு மூலமாக மது விற்பனை 2003 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்திற்கு பிறகு நாங்க கணக்கு போடுங்க 2021 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 2003 to 2021 18 வருஷம். இந்த 18 வருஷ காலத்துல 13 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. இன்றைக்கு பனையூர் பண்ணையார் ஆட்சி அமைத்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வரார். அவர் தான் நாங்க நம்பினுகிறோம்னு சொல்றேன். இந்த பனையூர் பண்ணையார் பாருங்க சினிமாவில் குடிக்கிறதே மிகப்பெரிய தொழிலாக வச்சிருக்கிறது. இவர்தான் பாருங்க பாடி 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 சினிமாவில் தான் அதிகப்படியாக மதுவை ப்ரமோட் பண்றாங்க. குடிப்பவர்களை அதிகப்படியாக உருவாக்குறாங்க ஃபேஷன் அப்படின்ற பேர்ல. இன்றைக்கு பாருங்க கட்சி ஆரம்பித்து அவர் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு மூலமா விடிவெள்ளி பிறக்க போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்றாங்க. ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விடுமா கண்ணீர் பானையில துள்ளி அப்படின்ற ஒரு டாஸ்மாக் வந்த வழி வரலாறு யார் யார் காலத்துல எப்படி எப்படி எல்லாம் எந்தெந்த ஆட்சியில் இருக்கும்போது அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சரி இதெல்லாம் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு நான் ஆட்சிக்கு வந்தா என்னைய வந்துட்டோம் அப்படி வந்துட்டோம் கிட்ட நெருங்கிட்டோம். ஓட்டு எனக்கு போடுறது மட்டும்தான் பாக்கி, போடுற ஓட்டை என்றது மட்டும்தான் பாக்கி. சிஎம் சீட்டு ரெடியா என் பேர் எழுதி வச்சுட்டாங்க, உட்காரத்துக்கு நான் ரெடி ஆகிறேன். அப்படி உட்கார்ற பட்சத்துல பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை மேனிஃபெஸ்டோல கொடுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது புதுச்சேரியிலும் சேர்த்து நான் ஆட்சிக்கு வந்த கையோடு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுங்கயா பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னோம் இல்லைங்களா முதல்லயே
அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்றேன். இந்த ஜெராக்ஸ் எம்ஜிஆருக்கு முன்பாக இருந்த ஒரிஜினல் எம்ஜிஆர் அவர்களே பாருங்க, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தாரு. மதுவிலக்கு அதுதான் என்னுடைய கொள்கை. இப்ப இருக்கிற கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல ரொம்ப மது விற்பனை அதிகமாச்சே அப்படின்னு எதிர்த்து நின்னாரு. ஆனா பாருங்க, வந்த கையோட அவரால் கொண்டு வர முடியல என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரிஜினல் எம்ஜிஆருக்கு. அப்ப ஒரிஜினல் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரினா ஜெராக்ஸ் எம்ஜிஆருக்கு எப்படிங்க? 200 கோடியும் முழுசா நக்கிட்டு போயிடும். நீங்களே எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கீழ்ச்சி இந்த ஜெராக்ஸ் எம்ஜிஆர் அவர்கள் வந்த கையோட மதுவிலக்கு கொண்டு வருவாரா அப்படின்றத சேர்த்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கீழ்ச்சி இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை சேர்த்து உங்க கருத்துக்கள் வாயிலாக கண்டிப்பாக பதிவு. மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.